அதோ உன் தாய், அதோ உன் மகன். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். நேசிக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்த நோக்கத்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்கிறார். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. பாவ இருளில் உளையான சேற்றில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், கொடுத்து பரலோகவாசியாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகம் வந்தார். அதையே 3½ ஆண்டுகள் ஊழியமாக செய்து வந்தார். ஈனச் சிலுவையில் ஈன பாவிகளுக்காய் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலும் அதை செய்து முடிக்க அவர் தவறவே இல்லை. சொன்ன வார்த்தைகளை சற்று நேரம் தியானிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். ஸ்திரீயை நோக்கி, அதோ உன் மகன். சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இயேசு கிறிஸ்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தவறாதவர். ஆம், இங்கு அவர் புதிய உறவை ஏற்படுத்துகிறார். அதாவது புதிய இணைப்பை ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தாயாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். யோவான் சீசனுக்கும் தாயார் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் உலகத்தின் காரியங்களை அறிந்த தகப்பன் ஒரு புதிய உறவை ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இதோ என்று சொல்வதற்கும் அதோ என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. இதோ என்று சொல்லும் பொழுது அது ஒரு குறுகிய வட்டத்தை குறிக்கிறது. அதோ என்று சொல்லும் பொழுது பெரிய நிலப்பகுதியை, பரப்பை குறிக்கிறது. இதோ என்று சொல்லும் பொழுது அதில் இரத்த சம்பந்தப்பட்டவர்கள். அதோ என்று சொல்லும்போது இரத்த சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லோரையும் குறிக்கிறது. அந்த அதோ என்கிற பகுதியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோமானால், சிறுமைப்பட்டவர்கள், ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், துரத்துண்டவர்கள், கட்டுண்டவர்கள், வியாதியஸ்தர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளியவர்கள். இதோ என்று அந்த குறுகிய வட்டத்தில் இருக்கும் ஒரு மனிதனை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதன் நல்வழிப்படும் வரை அவனது பெற்றோர்கள்தான் அவனுக்கு உலகம். எல்லாமே அவர்கள்தான். ஆனால் அந்த மனிதன் நல்வழிப்பட்டு, அதாவது நல்ல நிலைமைக்கு வந்து அவனுக்கென்று ஒரு குடும்பம் அமைக்கப்பட்ட பிறகு அந்த குடும்பம்தான் அவனுக்கு உலகமாக தெரிகிறது. அவனை இயக்குகிறவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகள் மாறும். பெற்றோர்களிடத்தில் இருக்கிற ஆஸ்திகள், சொத்துகள், சுதந்திரங்கள் எல்லாம் இவன் கைவசப்படும். வீட்டின் காரியங்கள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். அந்த பெற்றோர்களுக்கு முதுமை, இயலாமை, முடியாமை ஏற்பட்டு விடுகிறது. அப்பொழுது இவங்களுக்கு பாரமாகி சுமையாக மாறிவிடுகிறார்கள். இதனால் அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக மாறி அதோ என்கிற அந்த பகுதிக்குள்ளாக அவர்கள் போய் தஞ்சம் அடைகிறார்கள். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், முதலும் அவர்தான், முடிவும் அவர்தான். சிருஷ்டித்தவர், மாறாத நேசர். மாறுகின்ற உலகத்தில் மாறுகின்ற மனிதன் எப்படியெல்லாம் மாறுவான் என்பதற்காகவே ஒரு புதிய உறவை ஸ்தாபிக்கிறார். மாணவர்களே,
ஒரு தாய் தன் மகனோடு குடியிருந்தார்கள். திடீரென்று மகன், அம்மா, உங்களை வெளியூர் கூட்டிக் கொண்டு நான் சுற்றி காண்பிக்கப் போகிறேன் என்றானாம். உடனே இந்த தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பிட்ட நாளும் வந்தது. ட்ரெயினில் பயணிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் ட்ரெயினிலிருந்து 2 பேரும் இறங்குகிறார்கள். இறங்கியவன், அம்மா எல்லாம் உட்காருங்க, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படி என்று போனவன் திரும்பி வரவே இல்லை. இந்த தாயாரும் இருந்து பார்த்துவிட்டு போகிற ஒவ்வொரு ட்ரெயினிலும் போய் தன்னுடைய மகனுடைய பெயரை கூப்பிட்டு பார்த்தார்கள். யாருமே வரவில்லை. இதை ஒரு வாலிபன் கவனித்து கொண்டிருந்தான். அவன் தாயாரிடத்தில் போய், அம்மா, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டான். என் மகனை தேடுகிறேன் என்றார்கள். அம்மா, அவங்க இனி திரும்பி வரமாட்டாங்க, உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இனி திரும்பி வரமாட்டாங்க. நீங்களும் காலையிலிருந்து இவ்வளவு நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், வரவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னான். அம்மா, எனக்கும் யாருமே கிடையாது, எனக்கு நல்ல வேலை இருக்கிறது. நீங்கள் என்னோடு வந்து எனக்கு ஒரு உறவாய், ஒரு தாயாய் இருங்கள், நான் உங்களை பராமரிக்கிறேன் என்றானாம். உடனே அந்த தாய், எப்பா, பெத்த பிள்ளையே இப்படி விட்டுட்டு போயிட்டுப்பா, நீ யார் பெத்த பிள்ளையோ அப்படி என்று சொன்னார்களாம். இல்லைம்மா, நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் உங்களை பராமரிப்பேன் என்று சொன்னான். இந்த தாயாருக்கும் வேறு வழி இல்லாமல் போய்விட்டார்கள். போய் அந்த அவனோடு இருந்து ஒரு தாயை போல இருந்து அவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்தார்கள். அவனும் தன் தாயை போல நேசித்து அதிகமான அன்பை செலுத்தி அவர்களை பராமரித்து வந்தான். ஆம், ஆண்டவர் இதனால்தான் அதனே அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று காண்பித்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆம், சீசன் ஆண்டவர் கொடுத்த இந்த பொறுப்பில் உண்மையாயிருந்தான். வேதம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்றார். ஆம், இதில் அவன் சீசன் உண்மையாயிருந்தபடியால் அவனுக்கு அடுத்த ஆசீர்வாதமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆம், பரலோகத்தை தரிசிக்கவும், பரலோகம் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தில் போய் அங்கு நடைபெறுகிற அனைத்து காரியங்களையும் பார்க்கிறார். குத்து விளக்குகளை பற்றியும், 7 நட்சத்திரங்களை பற்றியும், 7 சபைகளை பற்றியும், 7 முத்திரைகள் உடைப்பதை பற்றியும், இன்னும் நிகழ்காலம், வருங்காலம், உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று இப்படி பலவாறாக பரலோகத்தை குறித்து பார்க்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய ஒரு கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆம், நமக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் தர சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கும் இப்படி சில பொறுப்புகளை கொடுப்பார். இந்த அதோ என்கிற அந்த வட்டத்துக்குள்ளாக இருக்கும் மக்கள் மேல் நாமும் கரிசனை கொள்ளும் பொழுது, நாமும் அவர்களுக்கு ஈகை குணம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, அவர்கள் மேல் எண்ணத்தோடு இருக்கும் பொழுதும், அவர்கள் மேல் நாமும் நோக்கமாய் இருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிற அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளே நோக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறதாம். இந்த பிறனுக்கானவைகளை நோக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுப்பதற்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை ஆராயக்கூடிய கிருபைகளை தருகிறார். ஆவியின் வல்லமைகளை தருகிறார். இந்த சீசனுடைய தாய் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னுடைய 2 மகனில் ஒருவன் வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்கார அருள் செய்ய வேண்டும் என்று அந்த தாயார் கேட்டார்கள். இன்னொரு முறை இந்த 2 சீசனும் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது எங்களில் ஒருவன் வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்கார அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆம், ஆண்டவர்
உடனே சொன்னார், இது என்னுடைய காரியம் இல்லை, என் பிதா யாருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் என் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்கார முடியும் என்று சொன்னார். ஆனாலும் ஜெபம் விண்ணப்பம் என்று வைத்துவிட்டால் நாம் ஆனாலும் சரி பதில் கொடுக்க முடியுமோ அதை பதில் கொடுப்பார். சில விண்ணப்பங்களுக்கு நம்மை அந்த அனுபவத்தின் வழியாக நடத்தி சென்று நம்மளை தகுதிப்படுத்தி அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார். அதுபோல இந்த யோவான் சீசனையும் அனுபவத்தின் வாயிலாக நடத்தி சென்று தகுதிப்படுத்தினார். எப்படி நடத்தி சென்றார்? உபத்திரவத்தின் வழியாக. எல்லா சீசர்களும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இந்த யோவான் சீசனுக்கு ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுத்திருந்தார். சீசர்களும் இறந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கும் உபத்திரம், இந்த சீசனுக்கும் உபத்திரம் அதிகமாக இருந்தது. ரோம சக்கரவர்த்தி இவரை கைது செய்து ஒரு முறை மரத்தில் கட்டி வைத்து தீயை போட்டு கொளுத்தினார்கள். அதிலும் இவர் மரிக்கவில்லை. இன்னொரு முறை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரைக்குள்ளாக தூக்கி போட்டார்கள். ஆனாலும் இந்த சீசன் மரிக்கவும் இல்லை, எந்த சேதம் அடையவில்லை. இதை கண்ட கோபமுற்ற ரோம சக்கரவர்த்தி நாடு கடத்தினான். இவர் பத்மு தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு போனதற்கு அப்புறம்தான் அவர் ஒரு குகையில் தங்கியிருந்து ஆவிக்குள்ளாகி பரலோக தரிசனங்களை எல்லாம் அவர் காண்கிறார். பிரியமானவர்களே, உபத்திரவத்தின் வாயிலாக ஆண்டவர் தகுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வலது பாரிசம் என்பது வேதம் சொல்கிறது, அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று. அந்த நித்திய பேரின்பத்தை அடைய வேண்டுமானால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வேறு பிரிக்கிறார். செம்மறியாடுகளை தனது வலது பக்கத்தில் நிற்க வைத்து அவர்களை நீதிமான்கள் என்று அழைக்கிறார். அவர்களை பார்த்து சொல்லி, நான் பசியாய் இருந்தேன், பசியை ஆற்றினீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் அந்நியராய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். நான் துரத்துண்டவனாய் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீதிமான்கள், ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை கண்டோம் என்று. இந்த சிறியர் மிகவும் சிறியராகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லிவிட்டு நீதிமான்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்களுக்காக என் பிதா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நித்திய ஜீவனை பெற்று எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று அனுப்பி வைத்தார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இப்படியாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினானாம், ஆண்டவரே, என் வீட்டிற்கு நீர் வர வேண்டும் என்று. ஆண்டவரும், சரிப்பா, நாளை உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னாராம். அவன் வசதிக்கு ஏற்றாற்போல் கொஞ்சம் ஸ்வீட்டும் ஒரு ஜோடி செருப்பும் ஒரு பெட்ஷீட்டும் ஆண்டவருக்காக வாங்கி வைத்திருந்தானாம். மறுநாளில் காலையில் ஒருவர், ஐயா, பசிக்கிறது, எனக்கு ஏதாவது சாப்பிட தாருங்கள் என்றாராம். உடனே அவனிடத்தில் இருந்த ஸ்வீட்டை கொடுத்து விட்டோம் என்கிற ஒரு நிம்மதி. ஆனால் ஆண்டவர் வரவில்லை என்று ஒரு ஏக்கம். மதியம் ஆகியது. கடும் வயலில் ஒருவர் நடக்க முடியாமல் காலில் செருப்பில்லாமல் வந்தாராம். உடனே இவன் தன்னிடத்தில் இருந்த செருப்பை கொடுத்து விட்டான். மாலையில் ஒரு பெண் தன்னுடைய கைப்பிள்ளையோடு குளிரில் நடுங்கி கொண்டு வந்தாளாம். உடனே இவன் தன்னிடத்தில் இருந்த பெட்ஷீட்டை கொடுத்து விட்டானாம். கொடுத்து விட்டோம் என்கிற நிம்மதி ஒரு பக்கம், ஆனால் ஆண்டவர் வரவில்லை என்கிற ஏக்கம் ஒரு பக்கம். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணானாம், ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீங்கள் ஏன்ப்பா வரல அப்படின்னு. மகனே, 3 தடவை நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா. எப்போ ஆண்டவரே அப்படிங்கும்போது, காலையில் நான் பசியோடு வந்தேன், நீ ஸ்வீட்டு கொடுத்த. மதியம் காலில் செருப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தேன், நீ செருப்பு தந்த. மாலையில் கைப்பிள்ளையோடு குளிரில் நடுங்கிக்கிட்டு வந்தேன், நீ எனக்கு பெட்ஷீட் கொடுத்தப்பா. அப்படியே ஆண்டவரே, ஆமாப்பா, இப்படித்தான் நான் வருவேன். ஒருவனுக்கு நீ அதை என்ன செய்கிறாயோ அதை எனக்கே செய்கிறாய். இந்த சிறியராக தான் நான் வருவேன் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே,
நாமும் இனம் கண்டுபிடித்து இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறோமோ அதை ஆண்டவருக்கே நாம் செய்கிறோம். அந்த வலது பாரிசத்தில் நிற்கப்பட்ட அந்த நீதிமான்களாக நாம் மாற வேண்டுமானால் நாமும் கொடுக்கிறவர்களாய், மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாய், அக்கறை உள்ளவர்களாய், மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாய், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்கிறவர்களாய், அந்த அதோ என்கிற பகுதியில் இருக்கும் அந்த ஏராளமான மக்களுக்காய் அந்நியராய் இருந்தேன் சொல்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று இன்னொரு வேத வசனம் சொல்கிறது. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனால் சிலர் தேவ தூதரையும் தரிசித்தது உண்டு என்று. அந்நியனாய் வரும் பொழுதும், வஸ்திரமில்லாமல் வரும் பொழுதும், தாகத்தோடு பசியோடு வரும் பொழுதும், வஸ்திரமில்லாமல் வரும் பொழுதும், திக்கற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், துரத்துண்டவர்களாய் வருகிற ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூறும் பொழுது நாம் அவர்களுக்கு செய்வது ஆண்டவருக்கு செய்வதாகவே அவர் சொல்கிறார். அப்படி நாம் செய்யும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை நாம் சேர்க்கும் பொழுது பரலோகத்திலே இம்மையில் நான் செய்யும் பொழுது மறுமையில் அதற்கு அந்த நித்திய ஜீவனை பெற்று ஆண்டவரோடு யுகாயுகமாய் நித்திய ஜீவனை பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை, அந்த நித்திய பேரின்பத்தை அடையக்கூடிய கிருபைகளை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், சிலுவையிலே ஆணியால் கடாவப்பட்ட அந்த 2 கரங்களையும் நீட்டினவராய், 2 கால்களையும் தொழுமரத்தில் மாட்டப்பட்டவராய், தலையிலே முள்முடி அடைந்தவராய், ஒவ்வொரு முறை சுவாசிப்பதற்கும் அவ்வளவு கஷ்டம். ஒவ்வொருவரையும் பார்த்து தான் சொல்கிறார், மகனே, மகளே, அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்தியோகியாவிலே தான் முதலில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்ததாம். இன்று கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சூட்டப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் இயேசுவுக்கு சீசர்கள் என்று நம்மை பார்த்து தான் சொல்கிறார். சீசனே, அதோ உன் தாய், அதோ உன் மகன், அதோ உன் பிள்ளைகள், அதோ உன் சகோதர சகோதரிகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்காக அவர் எதுவுமே சொல்லவில்லை. இரத்த சம்பந்தம் இல்லாத அந்நியர்களையும், கைவிடப்பட்டவர்களையும், கைம்பெண்களையும், மாற்றுத்திறனாளிகளையும், ஏழை எளியவர், வறியவர், சிறுமைப்பட்டவர்கள், துரத்துண்டவர்கள், இப்படியாக அவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது அதை அவருக்கே நாம் செய்கிறோம். அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கண்டுபிடித்து நாம் செய்வோம். அந்த கிருபைகளை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். அல்லேலூயா.